அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குலதெய்வ வழிபாடு, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, முருகரை பிடித்து கொள்வது, இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. வாகனங்களில் அதிக கவனம். எதிரிகள், வழக்குகள், பெரிய விஷயம். இரவு நேர பயணங்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபிராமி அந்தாதி 40, 59, 75 பாடல் நன்மையோ நன்மை என்று ஞாபகத்தில் வைத்து கொள்வது யோக பலத்தை நிச்சயமாக தரும். அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சுபிச்சம் ஏற்படும். ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அடக்கி வாசிங்கள். ஏப்ரல் 14லிருந்து உலகம் உங்களை நேசிக்கும். உலகத்தில் பெரும் பிரச்சனைகளிலிருந்து மீள்வீர்கள். உலகத்தை ஆளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, பெரும் பொறுப்புகளுக்கு வருவது, எதிர்பார்க்காத இடத்திற்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டம். யோகமோ யோகம், எதிர்பார்த்த அனுகூலம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது ஆச்சரியத்தினுடைய உண்மையான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், வண்டி வாகனங்கள், கௌரவங்கள், திருமண தடை, புத்திர சந்தான தடை, குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு எல்லாமே நீங்குவதற்கு ஏப்ரல் 14 சித்திரை 1 பிறக்கின்ற வரையில் அடக்கி வாசித்தால் நன்மை தரும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். படபடப்பு, உணவு செரிமானம், ஹார்ட் ட்ரபிள் இருக்கவர்கள் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள்.